சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அது எப்படின்னா இப்போ வந்து அவர் அப்படி சொல்றாருதான். ஆனா இப்போ லாஸ்டா நடந்த விஷயத்த வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஆளுநர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீங்க இருங்க, நான் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை திமுக வந்து வெயிட் பண்ணிருக்கலாமோ, எதுக்கு அவசரப்பட்டு அந்த அவையை விட்டு எழுந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒருத்தர் உங்களை பத்தி பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்காருங்கிறப்போ நீங்க தான் இருந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கணும். ஆளுநர் டைம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எதுக்கு எந்திரிச்சு போனாங்க, அவசரப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து டிஎம்கே அப்படி பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு அந்த விஷயத்துல வந்து தோணுச்சு. தொட விட மாட்டோம், தொட்டவனே விட மாட்டோம், அதுதானே. சிரிப்பா இருந்தது ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. அது பெருசா அவரு படத்துல பேசியிருந்தா சரி சூப்பரா இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், அப்ப கூட சொல்லியிருக்கலாமேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து அவசியமே இல்லாதது. சட்டசபையில வந்துட்டு அப்படி பேசியிருக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ பேச வேண்டியது, அதான் திரும்ப திரும்ப எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அவரு கொடுத்த அறிக்கைப்படி மக்களுக்கு என்னென்ன செய்ய போற, அதுல எதாவது சாத்தியம் இல்ல, மக்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போற, இல்ல இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்க போற அப்படி பேசியிருக்கலாம். ஆனா அதுக்கு எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்கலையோ. விவசாயிகள் பிரச்சனை நடக்குது, அவர் சொல்றாரு விவசாயிகள் வந்து என்ன புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் எதிர்கட்சி பண்ற சதி அப்படின்றாரு. அப்போ விவசாயிகள் பண்ற போராட்டத்தை வந்து அவர் வந்து அலட்சியப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அது என்னமோ உண்மைதான். 10 ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி வராரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவர் வராரா அப்படின்னு. ஆனா அவரு எதுவுமே பேச மாட்டாருங்கிற ஒரு குற்றம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. இந்த மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, பேசவே மாட்டாரு, அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அதை அவர் சரியான முறையில யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. 3வது நாள் பேசுறாரு. அப்படி இருக்கிறப்போ மக்கள் எதிர்பார்த்தது அவர் பேசலையோ, அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரோங்கிற மாதிரி இருந்தது. ஒரே முதல்வர் எல்லாம் கிடையாது. அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கிறவர் ஓடி இருக்காரு, கர்நாடகா முதலமைச்சர் ஓடி இருக்காரு, எல்லாருமே ஓடி இருக்காரு. இவர் இப்ப லாஸ்டா ஓடி இருக்காரு. ஆனா இவர்தான் ஃபர்ஸ்டா ஓடின மாதிரி ஒண்ணு வந்து கிரியேட் பண்றாங்க. அதுவும் 3 கிலோமீட்டர் ஓடினதா சொல்றாங்க. அதுவுமே இப்ப ஏதோ ஃபேக்குன்றாங்க. ஏதோ இப்படி சுத்திட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டாருன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுதான் இப்போ டிவிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து ரொம்ப சரியான விதத்துல யூஸ் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. நம்ம அந்த 20 வருஷத்துல வந்துட்டு அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை அவ்வளோ சரியா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிறது தோணுது. ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியான முறையில யூஸ் பண்ணிக்கணும். அதேதான். இப்ப வந்து 40 நாள் தான் நிறைவடைஞ்சிருக்கு டிவிக்கே வந்து. இந்த 40 நாள்ல வந்து அவ்வளவு ரொம்ப நல்லது. இப்ப வந்து டிவிக்கு வந்து ஆட்சி அமைச்சு 40 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 40 நாள்ல வந்து எந்த கட்சியா இருந்தாலுமே சரி அப்படி பெருசா மக்களுக்காக அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. பண்ண சொல்லியும் மக்களும் கேட்க போறது கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா இவங்க எதுக்கு இவ்ளோ ஃபேக் நியூஸ வந்து பரப்பிட்டு இருக்காங்க? இந்த 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசத்துல மக்களே அவசரப்படல, இவங்க ஏன் இவ்வளவு அவசரமா இவ்வளவு ஃபேக் நியூஸ வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. நடவடிக்கை எங்க எடுத்தாங்க? சிங்கப்பெண்ணா? இது திருநெல்வேலியில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் காலனி ஒண்ணு இருக்கு, சுத்தமல்லின்னு சொல்லிட்டு. அங்க இப்பதான் ரீசெண்டா ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காரு. அவங்க வந்து 1 மணி நேரமா சிங்கப்பெண்ணுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் கூட போன் எடுக்கல. அப்போ வந்து இதுல வந்து என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு முதலால கையெழுத்து போட்டாரு அப்படிங்கறதே தெரியல. இன்னொன்னு பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறப்போ அவர் கட்சியில இருக்கிறவங்களாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுல இவங்க வந்து எங்க பெண் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? மாத்திரை நசுக்குனது. மாத்திரை வந்து இப்போ நான் நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் வந்து பேசினது என்ன அப்படின்னா, அவர் வந்து சொல்றாரு
குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம மாத்திரை வடிவுல வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. பவுடர்ல கொடுக்கற அந்த மருந்து மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிரப்பு, டிராப்ஸ், இதுதான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கற மருந்து. அதுவும் அவர் சொல்ற ஏஜ் படி பார்த்தா 1.5 வயசு குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுப்பாங்களாம். சோ மாத்திரை வடிவுல மருந்தே கிடையாதுன்னு பீடியாட்ரிஷனே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப இவரு சொல்றது வந்து சுத்த பொய் தான். ஒருவேளை அது அவரோட மருந்தா இருக்கும், அதான் அவர் வந்து நசுக்கி இருக்காரு போல. இது வரைக்கும் டிவிக்கு பண்ணதுலயே ஆக உருப்படாத ஒரு விஷயம்னா இதுதான். இது வந்து அவ்வளவு தேவையான்னு கேட்டா சுத்தமா தேவையே கிடையாது. இங்க வந்து ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு வந்து ஊர் வந்து திருநெல்வேலி. நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல இருந்தே இந்த ஜாதிங்கிற விஷயம் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் மைண்டை வந்து கொடுத்துட்டு இருக்கு. நார்மலா ஒரு கிளாஸ்ல வந்துட்டு எத்தனை எம்பிசி இருக்கீங்க, எத்தனை பிசி இருக்கீங்கன்னு கேட்கும் போதே பசங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. இப்ப இந்த ஐடி கார்டுல இந்த ஜாதியை வந்து ஓப்பனாவே நீங்க போட்டீங்க அப்படின்னா பசங்களுக்குள்ள மைண்ட் செட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்பவே ஜாதி வச்சு தாக்குதல் வந்து நிறைய இருக்கு, ஸ்கூல்ஸ்லயும் சரி பொது இடங்கள்லயும் சரி. அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கே இதை வந்து மைண்ட்ல விதைச்சிங்க அப்படின்னா அவங்க வளர்ந்து வரும்போது எவ்வளவு மோசமான சொசைட்டியா வந்து இது உருவாகுங்கிறது தெரியல. இப்போ நின்னாங்க அப்படின்னா அது நான் ஒரு நல்ல விஷயமா தான் பாப்பேன். ஒருவேளை இது நின்னாங்க அப்படின்னா ஒருவேளை தெரியல, மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மாசத்துல மைண்ட் செட் எவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, ஒருவேளை சீமான் அவர்கள் நின்னு தோத்து போனா கூட அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் தோல்வியை பார்த்தாச்சு. இனிமே தோத்தாலும் ஒண்ணுதான், ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். அதனால வர்றதை பாத்துக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா தமிழ்நாடு அழிஞ்சாதான் மக்களுக்கு வந்துட்டு சீமான் அவர்களோட அருமை வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் கத்தி கத்தி பார்த்தாச்சு, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே புரியல. ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில எப்போ பாதிக்கப்படுறாங்களோ அப்போதான் அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் சீமானவர்கள் பேசுறத வந்து கேலி செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் வந்து கரெக்டானவங்க. மீட்டிங் அதுதான் முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம கட்சியை வந்து எப்படி வந்து வளர செய்யணும், இதை எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த டிவிகே காரங்க வந்துட்டு சோசியல் மீடியால எப்படி மத்தவங்களை அபியூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து என்னைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வந்து எப்பவுமே மத்தவங்களை வந்து மரியாதையா நடத்தணும். அந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் மாதிரி நம்ம வந்து இன்னொருத்தங்களை வந்து அபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சீமான் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவதூறு கருத்துக்களை மோஸ்டா கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அவனுங்க பேசுறது பேசிட்டே தான் இருக்க போறானுங்க, நல்லது பேசினாலும் பேசிதான் போறானுங்க. அவங்களுக்கு மொத்தத்துல என்னன்னா, விஜய பத்தி ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சின்னதா தப்பா சொன்னாலும் கெட்ட வார்த்தை போட்டு பேசிட வேண்டியது. அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது. அப்படியே அவங்க ஏதாவது ரொம்ப மோசமா பேசினா அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், அவங்கள லீகலா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க.